பயன்படுத்துவார். ஆமென். செய்தியை முடிக்க போறேன். தாவீதோட வாழ்க்கையில எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ இடைஞ்சல்கள், அன்னைமார் மூலமா இடைஞ்சல், வீட்டில் யாரும் அவரை மதிக்கல, அவர் திருமணம் முடிஞ்ச வீடுகளில் பலவிதமான இடைஞ்சல், நாட்டு மக்கள் மூலமா இடைஞ்சல், பக்கத்தில் உள்ளவங்க மூலமா இடைஞ்சல், அவரே அவருக்கு இடைஞ்சல். அவர் பையங்க அம்னோனு, அப்சலோமு, அதோனியா எல்லாம் அந்த ஆனா வரிசையில தான். அவ்வளவு பேரும் அவருக்கு பயங்கரமான இடைஞ்சல் தான். ஆனாலும் எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் தாவீதை யாராலையும் அசைக்க முடியல. ஆமென், ஆமென். இந்த ஜெப வேளையில இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் அசைக்க முடியாத அளவுக்கு எப்படி நடத்துவாருன்னு சொன்னா, தாவீது நல்ல ஜெபிக்கிறவனா இருந்தார். ஆமென். பிரச்சனைகள் மத்தியில நல்ல ஜெபம் பண்ணாரு. பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணுவாரு. சவுல் ராஜா ஈட்டியை கையில தூக்கும் போதே ஜெபம் பண்ணுவாரு. தான் பையன் கூட எக்ஸ்ட்ரா நிறைய பேர் பேசி ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பவுமே ஜெபிப்பாரு. ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு நல்ல பதில் கொடுத்தார். ஆமென், ஆமென். இந்த ஜெப வேளையில இருக்க நீங்களும் நானும் நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறிடணும். பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபிக்க கூடாது, பிரச்சனைக்கு முன்னாலே ஜெபிக்கணும். பிரச்சனை வருதுன்னு தெரியும் போதே நம்ம ஜெபம் பண்ண பழகிடணும். தாவீது நல்ல ஞானமா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த ஜெபத்துக்கு நல்ல ஒரு வழி நடத்தல் கிடைச்சது. நல்ல வழி நடத்தல் கிடைக்கும். என்ன செய்யனே சில நேரம் தெரியாது, என்ன முடிவு எடுக்கன்னே தெரியாது. ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவர் நல்ல செய்தியை போன் மூலமா கொண்டு வருவாரு, அழகான வழி நடத்துவாரு. ரெண்டாவது ஆமேன் சொல்றாங்க, நிறைய ரெண்டு பேரும் ஆமேன் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்க. எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் ஒத்தேல நிக்கிறாரு தாவீது, சிங்கிளா நிக்கிறாரு. தேசமே பயந்துட்டு இருக்கு. தாவீது சொல்றாரு, பயப்படாதீங்கன்னு சொன்னார். ஆமென், ஆமென். எப்படி சொல்ல முடிஞ்சது? தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி தங்கி இருந்தாரு. யாருக்குள்ளெல்லாம் அபிஷேகத்தை யாரு விரும்புறீங்களோ அவங்களுக்குள்ள அபிஷேகம் தங்கி இருக்கும். ஆமென். அபிஷேகம் எங்க வீட்டுக்குள்ள தங்கி இருக்கட்டும்னு கேட்கணும். அபிஷேகம்னா எதுவும் நினைச்சிட கூடாது. அபிஷேகங்கிறது ஒரு காற்று போல நடத்துவாரு. நம்ம வீட்டுக்குள்ள அபிஷேகம் வந்ததுன்னா வீடு அமைதியா இருக்கும், வீடு மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வேலை செய்யற இடங்கள்ல எந்த டிப்ரெஷனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருதயத்தை நல்ல பக்குவப்படுத்துவார். ஆமென். போராட்டம் தான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுப்பார். புலம்பல்ல போட்டிருக்கு, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது, குட்டு, நல்லா இருப்பாங்க. சின்ன வயசுலேயே இப்படி ஒரு பிரச்சனையா நினைச்சிடக்கூடாது. சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டாதான் நல்லா இருப்பாங்க. பைபிள் கற்றுக் கொடுக்கு. அபிஷேகம் உள்ள இருந்தா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நல்லதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும். போராட்டம் தான் ஆசீர்வாதம், பிரச்சனை தான் ஆசீர்வாதம், கஷ்டப்பட்டாதான் நல்ல